புஷ்பத்தில் இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்குது. அங்கே எந்த விஷயமும் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு நாள் வந்து மனசார நினச்சேன், சார் நீங்கள் இருந்தால் எனக்கு ஒரு சிரமம் வந்துருக்குறது அப்படின்னு என் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னாச்சுன்னா கடைசியாக ஃபினிஷிங் வந்துருச்சு. கடைசியாக ரூபா இல்லை. அப்போ அப்பா ஒரு பக்கம் அமௌண்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த விஷயம் அடுத்து நகருது. அதுக்கடுத்து என்னென்னா பெயிண்டிங் ஒருத்தர் வந்து பெயிண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. பட் எனக்கு எது இல்லை அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கான கூலி இல்லை. யாருக்கு அவர் பெயிண்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. கூலிக்கு என்ன பண்ணா உண்மையிலே சொல்கிறேன். அப்போ விஜயகுமார் சார் நான் மனசில் நினைச்சேன், அது எப்போ எடுத்தாலும் ஒரு பணம் டைட் ஆகிட்டா எனக்கு. ஏன்னா நான் வீடு கட்டும் போது அவர் சொன்னார், கோயில் கட்டுக்கு நான் வீடு கட்டினேன், தம்பி ஏதாவது சிரமம் இருந்தால் அண்ணன்ட்ட கேட்கணும், நீ பூஜை போடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட நேரடியாக இருக்காரு. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முத்து லோன் போட்டால் அது வேறு மாதிரி போயிடும், அது ஃபேமிலி அந்த சுச்சுவேஷன் போயிடும். அதனால் நான் அப்போ வந்து கோயில் கட்ட சொல்கிறப்பமே அவர் சொன்னார், உனக்கு என்னன்னாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ இந்த சிரமம் வரும்போது நான் உண்மையிலே ஆத்மார்த்தமாக விஜயகுமார் சாரை நினச்சேன், சார் நீங்கள் இருந்தால் இந்த கடைசி நேரத்தில் இவ்வளோ டக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க, எனக்கு சிரமம் நான் போயிட்டு நினச்சிருக்கிறேன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு கரெக்டாக, அதை நினச்சி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும். ஒருத்தர் எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, தம்பி என்னப்பா என்ன வேலை நடந்துருக்கு, பெயிண்டிங் அடிக்கணும், நாங்கள் பெயிண்ட் ஒருத்தர் கொடுப்பேன்ட்டாரு, கூலி வந்து வாரந்தோறும் கொடுக்கணும், அது வாரந்தோறும் சனிக்கிழமை அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பெயிண்ட் அடித்தா சனிக்கிழமை சம்பளம் போடுவாங்க, அந்த பெயிண்ட் அடிக்காம கூலி சனிக்கிழமை போடுவாங்க. அப்படியா சரி எவ்வளோப்பா வரும் கூலி அப்படின்னா, அது தெரிலன்னா நான் அவங்கள்ட்ட பெயிண்டர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து வாரத்துக்கு 40 ரூபா வந்து வந்துடும், 40,000 ரூபா வாரத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு ஆவரேஜாக சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை வாரன்றது முடிவாக சொல்லலை அப்படின்ட்டு. அப்புறம் சரி நான் சொல்லியே சரி பரவாயில்ல. நான் டக்குன்னு அவர் என்ன சொன்னார், நான் அடுத்த வாரம் உனக்கு 40,000 ரூபா போடுறேன்னா அந்த 40,000 ரூபா தான் போடுவாருன்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். இந்த ஒரு வாரத்துக்கு 40,000 ரூபா நான் போடுறேன்ட்டாரு. போட்டுட்டு அடுத்த சனிக்கிழமை போட்டுட்டு அந்த 40,000 போட்டுட்டு மறுபடியும் கேட்குறாரு, அடுத்த வாரம் ஆன உடனே எனக்கு கால் பண்ணணும், இப்படி ஒவ்வொரு வாரமும் நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஃபினிஷிங் ஆனால் தான் அதை நிப்பாட்டணும் சார். எனக்கு சந்தோஷம். அப்பயும் யாருக்கு தேங்க்ஸ் சொன்னேன், விஜயகுமார் யோகியை நடக்கிறது ரெண்டாவது, ஏன்னா அவர் வேலை அது அவர் பார்த்துக்குவாரு. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு இவர் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த விஷயம் நடந்தது. இது வந்து உண்மையிலே அவருடைய இந்த ஆத்ம சொர்பன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலே அவர் ஆத்மாவாக இங்கே இருக்கிறான்றதுக்கு வந்து மிகப்பெரிய சாட்சி அது. அது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, சில மனசளவில் சில உறவுகள் உண்டு, அது மாதிரி உயிரளவுலையும் சில உறவுகள் உண்டு. மனசார எல்லார்ட்டையும் பழகிறது செய்கிறது அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் நிறையா பழகுவோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், சம்மந்தமாக ஒரு சந்திக்க இடங்கள்ல இந்த மாதிரி மனசளவு. சில உறவுகள் வந்து உயிர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அதாவது கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, ரத்த பந்தங்கள் அப்படின்னா இருக்கு. சில உறவுகள் வந்து ஆத்ம ரீதியாக இருக்கும். அது நமக்கு அது ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, நம்ம கூட ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க, நமக்கு ஏன் உதவுறாங்க, ஏன் நம்மளை கஷ்டப்படுறாங்க, இது எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க சம்மந்தம் இல்லாமல் வருவாங்க, சம்மந்தம் இல்லாமல் நமக்கு உதவுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் நமக்கு கஷ்டங்களும் சில நேரம். அது நிறைய உறவுகள் அப்படி வருது. இந்த ஆத்ம ரீதியில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து அதுக்கு சான்று என்னன்னா, அவருடைய இதுக்கு என்ன, அவர் தவறுக்கு எப்போ நான் வந்து அங்கே போகிறப்போ நான் அவர் கூட உட்காந்து சாமிட்டேன், சாமி அவருக்கு நான் என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு தெரியாது. அவர் இருந்து அவர் இடத்துல இருந்து அங்கே போய் முடிக்கிற வரைக்கும் நான் நாமாவை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் தான் அவர் காது, அவர் இதெல்லாம் இந்த ஆத்மங்களாக சுற்றிக்கிட்டு இருப்போம். எப்படியும் அவர் காது விழுற மாதிரி. ஏன்னா அவர் வந்து நாமாவை சொல்லுன்னா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொன்னதாக எனக்கு யாருக்கா நீ நாமாவை சொல்லு நாமா. அதனால அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவருக்கு கடைசியாக நான் செஞ்ச பெரிய அந்த இது என்னென்னா, நாமாவுக்கு கடைசி வரைக்கும் அங்கே போய் தகனம் பண்ணுற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் வந்து கிடைச்சி அதை நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். அதேமாதிரி நம்ம உறவுகளுமே அப்படிதான். அந்த நம்ம சொன்ன மாதிரி மனதளவில் உள்ள உறவுகள், ரத்த சொந்தங்கள், உயிர் உள்ள உறவுகள், ஆத்ம உறவுகள் வந்து நம்ம சம்மந்தம்லாம் வரும். அதெல்லாம் நம்ம யாருமே மிஸ் பண்ணி வைப்போம். ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லை, எங்கேயோ பிறந்த எங்கேயோ இருந்தனா இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இப்படியெல்லாம் வந்து ஒரு உறவை உருவாக்க இது தெய்வீக உறவாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த தெய்வீக உறவுல சில நிறைவுரைகள் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் மறந்து எல்லாரோடையும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். இப்போ பாருங்கன்னா, அந்த கோயில் ஆரம்பித்த தருணத்தில் எனக்கு எப்படி பூஜை நடக்கணும், ஏது நடக்கணும் ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அதுவும் எட்டயபுரம். ஏன் எட்டயபுரத்தை சொல்கிறேன், எட்டயபுரத்துல உலகநாதன் ஒருத்தர் வந்தார். எனக்கு பூஜை நடத்தணும். ஏன்னா படிச்சுட்டு அப்போ தான் வேலைக்கு போயிட்டு அப்போ தான் நான் இருக்கிறேன். கல்யாணம் முடிச்சு ஒரு நமக்கு என்ன தெரியும் இதை பற்றி அப்படின்னு நான் இருக்கிறேன். நமக்கு நாமத்தை தான் அவர் அங்கிருந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து அங்கே எல்லாம் இந்த ஆத்ம உறவுகள்னு சொல்றதுல விஜயகுமார் சார் மாதிரி
ஐயாவும் நான் ஞாபகப்படுத்தினேன் இந்த தருணத்தை. ஏன்னா இந்த எட்டயபுரத்தில் வந்து நான் எட்டயபுரத்தில் இந்த இடத்த கிராஸ் பண்ணும் போது நான் எப்போ கூப்பிட்டாலும் சரி எந்த இடத்துக்கு ஏன் நான் தனியாக டக்குன்னு என் கூட வந்து இந்த மாதிரி இதுதான் சொல்கிறேன். இந்த ஆத்ம உறவுகள் வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கோ வருவாங்க, நம்மளுக்கு எதுக்கோ திட்டுவாங்க, எதுக்கோ நம்ம புத்திமதி சொல்லுவாங்க, என்னமோ செய்வாங்க. அதை நம்ம தவறாகவே நம்ம நினைக்க கூடாது. அது வந்து ஏன் இவங்க யார் நம்மளை சொல்ற அப்படின்னு நினைக்கவே கூடாது. சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து சொல்றாங்கன்னு அப்படின்னா அது இறைவனுடைய சங்கல்பம் தான். அந்த விஷயம் நம்மளை வந்து அடையுது அப்படின்னா அது இறைவனுடைய சங்கம். அது நன்மையா இருந்தாலும் அதுதான், கெட்டதலா இருந்தாலும் அதுதான். அப்படின்னா அதை வந்து நம்ம பெருந்தங்க நம்ம உறவு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஆத்ம உறவுல நம்ம எல்லாரும் கட்டுண்டு கிடப்போம். அதுக்கு தான் அதுக்கு மூல காரணம் யாரு? நம்ம யோகிராம் சுரத்குமார். அந்த சாமி நம்மளை ஒரு முடிச்சுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வச்சிட்டாரு. இதுல நம்ம எந்த பேதமும் நம்ம கலர் கலரா கலம்பமா நிறைய இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இந்த பணியும் நம்ம விஜயகுமார் சார் பணியும் யோகியோடைய பணியும் கட்டாயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்ச விஷயம். அவருடைய சங்கல்பம் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய அடையாளமா அந்த உலகத்துக்கே மிகப்பெரிய அடையாளமா அந்த இடத்துல வந்து வரணுங்கிறது என்னுடைய மனசார வேண்டுதலா இருக்கு. இந்த மாதிரி நிறைய உறவுகள் நம்ம வந்து அணுகும் பொழுது தயவு செய்து யாரும் எந்த உறவுகளையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, விட்டுற வேண்டியதில்லை, கோபப்படுத்த வேண்டியதில்லை, அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது. யோகி ராம் சுரத்மான்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு உறவு வந்து நம்மளை டச் பண்ணிட்டுனா அந்த உறவை நம்ம எக்காரணத்து கொண்டுமே விடவே கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம பிரியக்கூடாது. நம்ம எல்லோரும் ஒற்றுமையா இருந்து எல்லா விஷயங்களையும் பொறுமையா இருந்து சகித்து கொண்டு அனுசரித்து அன்பா இருந்து சுகமா நம்ம வந்து இந்த நினைப்போடைய இந்த ஜீவாத்மாவை இந்த பரமாத்மாவுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு செலுத்தோம் என்று சொல்லி என் முறையை முடித்துக்கொள்ளே யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் எனக்கு சொந்தம் இங்கே கேட்கலாம் தான் செங்கசாரோட ஸ்டூடெண்ட் 2002 படிச்சிருக்கேன். ஸோ அவரோட வழிகாட்டுதல்லாம் வந்து எனக்கு ஜெயக்குமார் சார் பழக்கம் 2012. ஸோ சென்னையில் நான் இப்போ நான் முதல் சந்திப்பு வந்து திருவான்மையூரில் நம்ம ஒரு ஆன்மீக புத்தக கம்யூனிட்டி சார் வந்திருந்தார். அப்போ பேசும்போது அப்போ சார் பற்றிலாம் பேசியிருந்தார். அப்போ தான் எனக்கு பழக்கம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சிக்கல் கோயிலுக்கு நிறைய இடங்களுக்கு போகிறது உண்டு. ஸோ எப்போ யோகிராமா பழக்கம் அப்படின்னா 2020-21 ஒரு சின்ன பிரச்சனை இல்லை விஜயகுமார் சார் ஒரு அனுபவம் கிடைக்கிது. ஸோ அப்போலேருந்து அவரோட ஒரு ஃபோன் மூலமாக ஒரு நிறைய தொடர்பு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஊரில் வரும்போது அது வீட்டுக்கு ஏற்றப்ப என்னோடய வீடு இருக்குது. ஸோ வரும்போது எனக்கு கூப்பிட்டு நல்லா பேசுவார். திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் கோயில் அங்கே இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி இலவசமாக கூப்பிட்டு போய் ஸோ அதன் மூலமாக வந்து ஒரு நிறைய அனுபவங்கள் அவருக்கு வந்து கிடைச்சது. மெயினாக சொல்லணும்னா அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே நமக்கு வந்து என்ன நடந்தாலும் சரி அது அப்பாவோட அருள். ஸோ அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு போகும். ஸோ எனக்கு உள்ளே போகும்போது அதான் தோணும், என்ன நடந்தாலும் சரி லைஃப்பில் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத முதல் பக்கம் அங்கே தான். ஸோ தேவை அம்மா அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விஜயகுமார் சார் தான் சொல்லியிருந்தாரு சொல்லி அவர் மூலமாக பார்த்தது. ஸோ அந்த அனுபவம் எல்லாமே உண்மையிலே வந்து பெரிய அனுபவம் தான். அவர் உண்மையிலே எட்டாயிரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மக்கள் அவங்களுடைய சம்பிரதாயம் வழிபாடு எல்லாமே கோயில் வழிபாடு திருவிழா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சித்திரைகள் வழிபாடு வந்து எனக்கு தெரிஞ்ச எட்டாயிரத்தில் ஆரம்பிச்சது விஜயகுமார் சார் தான். அது உண்மையிலே இந்த இடத்துல நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பெரும்பாலும் வந்து கடவுளை அடையிறதுக்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஈஸியான மார்க்கம் வந்து இந்த பக்தி மார்க்கம் தான். ஸோ பாடல்கள் மூலமாக இறைவனை அடையிறது அது முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு அதை வந்து ஒரு நல்ல ஒரு குறிப்பாக சொல்லுவோம். தமிழ் பார்த்துக்கிட்டே நம்ம யோகிராம் நாமம் சொல்லலாம். நம்ம ஊரில் புரணி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த புரணியை பேசிக்கிட்டு இதை நம்ம சொல்ல கண்டிப்பாக நான் நல்லது நடக்குமா என்னங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், கடமை செய்வோம், கண்டிப்பாக பலன் வந்து யாரும் அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து யோகிராம் சுரத்குமார் வந்து ஒரு பெரிய உதாரணம். இப்படி வந்து நார்த்துலேருந்து இங்கே வந்து சொலுக்கு வந்து ஸோ இப்போ இந்த பாட்டு ஒரு 3 பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட போய் இந்த காஞ்சி கோயில் அதை பற்றி எனக்கு சொன்ன எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. காஞ்சி பெரியவர் வந்து அதுக்கிட்ட கேட்டாங்க, ஒருத்தர் வந்து கேட்கும்போது காஞ்சிக்கும் காசிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டுப்பாரு. ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்காது. ஒரு இன்ச்சு அந்த இன்ச்சு எடுத்து காசி ஆகும். எனக்கு டக்கு இல்லாமல் எனக்கு அவரியாமல் வந்தது காஞ்சி காசி அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கும்போது பாடலும் சரி, நான் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் படிச்சதில்லை அவ்வளோ. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்கள் அந்த ராகம் சகானா ராகம் அதான் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் வந்து கோயிலுக்கு வருவேன். எனக்கு எதாச்சும் ஆகிட்டு ஒரு 10 மணிக்கு ஃபோன் போட்டேன். எனக்கு தெரியாது இன்னைக்கு தான் வந்து சாரோட இது இருக்குது. வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எதாச்சும் சார்கிட்ட ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி இன்னைக்கு தான் அவங்க ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக வந்துருந்தேன். கண்டிப்பாக வந்துடுறேன் சார் இருந்தார். ஸோ அதனால் சங்கர் அருள், ஸ்ரீ சங்கர் சாரோட இருக்கலை, விஜயகுமார் சாரோட பேரருள்,
எவ்வளோ பாண்டிகள் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ செல்லப்பாண்டி நமக்கு எல்லாத்துக்குமே செல்லப்பாண்டி. இவ்வளோ சின்ன வயசுல எல்லாத்துக்கும் கோயில் கட்டி அது உண்மையிலே அந்த அந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து யாருக்கும் கிடைக்காது. அது வந்து ஆன்மீகத்துக்குள்ள நல்லா ஒரு டீப்பாக போனால் தான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த லிங்கம் அப்படிங்கிறது ஒரு எல்லையற்ற ஒரு வடிவம். ஸோ அந்த எல்லையற்ற வடிவத்தில் யோகிராம் சிவகுமார் உள்ள போயிருக்காரு. உண்மையிலே வந்து நான் முதல் தடவை கோயிலுக்கு உள்ள போயிருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவருக்கு அந்த கொடுப்பனை கிடைச்சி எனக்கு உண்மையிலே புறமையாக தான் இருக்கு. சின்ன வயசுல அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே பெரிய பாக்கியம் தான் இருக்கு. ஸோ அதாவது முடியாத முடிச்சு காட்டுறது தான் பொதுவாக வந்து இந்த யோகியோட அருள். நம்ம வந்து ஒரு சாதாரண கல்வி தான், நம்ம ஒன்றுமே இல்லை. முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் இது நம்மளா செஞ்சோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம இல்லை. சொல்லப்போனால் யோகி தான். இந்த எட்டயபுரத்தில் இந்த பைபாஸில் அது இந்த காலேஜ் எடுத்தாப்ப இவ்வளோ ஒரு சின்ன ஒரு விதை அந்த ஆரம்பிச்சுட்டார் விஜயகுமார் சார். பெரிய விஷயம் தான். ஸோ இதுக்கு செடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெரிய மரமாகி ஆலமரமாகி இதுக்கப்புறமா நல்ல பெரிய டெவலப் ஆகணும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய திருக்கோயில் இங்கே கண்டிப்பாக வரணும். ஸோ எட்டயபுரம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்து தெரியல. இனிமேல் வந்து சித்தர்கள் வந்து நல்ல கும்பிட்டு நல்லா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஸோ அது வந்து சங்கதாரா அது வந்து அவரோட பங்களிப்பு பெரிய விஷயம் தான். ஸோ அன்னைக்கும் அவரோட மனம் தான், எனக்கும் அவரோட மனம் தான். அது ரொம்ப பெருமை. ஸோ அவர் மூலமாக விசில் சங்கர் எல்லாரும் ஒரு ஆன்மீக உறவு. அவர் செல்லப்பணி சொன்ன மாதிரி எவ்வளோ உறவாக இருந்தாலும் மனித உறவாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு என்ன சொல்றது நிலையற்றது தான். அது இருக்கும் சம்டைம்ஸ் அது உறவை பொறுத்து இருக்கு. ஆனால் இது வந்து எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிலையான உறவு. இதுக்கு வந்து சொல்லுவாங்க யாரும் என்னவோ சொன்னாங்க ஒரு வாரம் ஒரு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது அது மேலே அதை கேட்கறதுக்கும் சரி அதை பண்ணுறதுக்கும் சரி அதை நடத்தி தந்தது பகவான் தான். அந்த சிலை கூட சொல்லியிருந்தீங்களே அந்த அமௌண்ட் கரெக்டாக வரும்போது எனக்கெல்லாம் நிறைய அனுபவம் நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்துச்சு. உனக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தெய்வத்துக்கு நம்ம முழுசு செய்யலாம். அதனால் செய்யப்படும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்போ சார் சிறுசிங்களை சொல்லும்போது அந்த நகரத்தார் அது சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. உண்மையிலே எங்கே போனாலும் நீங்கள் கோயிலில் வந்து அவங்க இருக்கிறாங்க. திருவண்ணாமலை ரீசெண்டாக போயிருந்தேன், அங்கேயும் நம்ம தான் இருக்காங்க நகரத்தார். சொல்லும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு மேம்பாட்டான வந்து இன்னைக்கு எவ்வளோ வந்து நான் மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே இந்த நேரத்தில் விஜயகுமார் சார் ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அவரோட அருள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து உண்மையிலே வந்து அவர் யார் என்னவோ அப்படிங்கிற நமக்கு தேவையில்லை. ஆனால் அவருடைய அந்த விதை கோயில் கட்டணும், எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் வரணும், பாடணும். ஸோ அதில் வந்து அவருக்கு ஒரு பேரானந்தம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக அந்த பௌர்ணமி கூட நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே அது உண்மையிலே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. எட்டயபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடத்துல தான் வந்து அந்த கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு வளரணும். ஸோ அதுக்கு எல்லாம் நல்ல பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும். விஜயகுமார் சார் எல்லாரோட அருள் எல்லாரும் பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். கோவில்லாம் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சது. அப்போ இவங்க வந்து சத்தம் போட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஓம் சக்தி பராசக்தி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சார் வந்திருந்தார். அதை இந்த கவனிக்கல தெரியாது. சாருக்கும் அந்த கோவிலில் ஒரு இது உண்டு, அதனால வந்து அப்போ எல்லாம் முடிஞ்சு பூஜையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே கூப்பிட்டு சார் நீங்கள் யார் என்ன உடனே இந்த ஊருக்காரங்க எல்லாம் பேசினோடனே சொன்னார், நீங்கள் இவ்வளோ சத்தம் போட்டு சொல்கிறதுக்கு ஒரு மைக்கு வாங்கி வச்சாதான் இந்த உங்களோட சத்தம் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொன்னோன்னா அதுக்கு என்ன சார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே 2 நாளிலேயும் உடனே கோவில்பட்டியில் போய் மைக்கு ஸ்டாண்டு எல்லாமே வாங்கி கொண்டு கொடுத்துட்டு சார் உங்கள் சத்தம் வெளியில் கேட்கு அப்படின்னு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட சத்தத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒன்று அடுத்தாக்கில் இன்னொன்று வந்து ஒரு தடவை மெட்ராஸுக்கு போயிட்டு நாங்கள் வரும்போது சார் கூட தான் வந்தோம். சார் என்ன சொன்னால் நாங்கள் வர்றோம், அந்த கூட்டம் ஏதோ கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க நீங்கள் எங்களோட வாங்க கையில் கேன்சல் பண்ணியிருக்க டிக்கெட்டை சரி அப்படின்னு சார் கூட வந்தோம். அப்போது நான் சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டர் நீங்கள் புக்கு கவலைப்படாது, சாமியோட நாமத்தை மட்டும் சொன்னோம். அப்போ நான் சின்ன பொண்ணை டெலிவரி பார்க்குறதுக்காக கூட்டுவேன். அவங்க மாமியார் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ராசி இல்லைன்னு சொல்லி எங்க சார் என்ன சொல்றாரு, அவளுக்கு எல்லாமே இருக்கு, தைராய்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நீலாம் சிரமப்படாது. வேற அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்னைய நீ பார்க்கறது நான் எங்க போவேன். அவர் மேல பார்த்துக்கிட்டு அவருக்கு தைரியம் சொன்னாரு, சார் சாமி இருக்காரு, எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சாமி எனக்கு ஓரளவு செஞ்சுட்டாங்க. அந்த சாரை வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி சாரை செல்லப்பாண்டிக்கு அறிமுகப்படுத்துனதே எங்க சார் சொல்லுவாரு, நான் எதிர்பார்த்தேன்
எங்க வீட்டுக்காரர் ஏற்றம் சொல்லுவாங்க செல்லப்பாண்டிக்கா விஜயகுமார் சார் அறிமுகப்படுத்தினதே நான் தான். அதாவது அத மாதிரி ரத்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு அவர் தான் முத கேம்ப் போட்டாரு. அப்ப இவர் தான் இல்ல காளியம்மன் கோயிலே வச்சு எங்களுக்கு பழக்கம் சார். அதை வச்சு இல்ல பழக்கம். அதுக்கு கேம்ப் அதுக்கப்புறம் தான் அந்த ரூம் அங்க ஒரு ரூம் இருப்பாங்க அந்த ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் நடத்தினார். அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்து செஞ்சோம். அதனால இன்னைக்கும் அவர் கண்டிப்பா எங்களை பத்தி எங்க குடும்பத்தை பத்தி இருக்கிறார். பாட்டி கூட பேசலாமா? பேச மாட்டேன். அவன் எடுத்துக்கோங்க பிரச்சனை. 2019 தான் எனக்கு வந்து சார் பழக்கம். எப்படி பழக்கம்னா நான் ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டு போகும்போது நான் கூப்பிட்றாங்க ஆட்டோ அந்த விஜயகுமார் சைடு அவன் கேமரா இல்லை 19 முதல் பழக்கம். நான் ஆட்டோ வாங்கி அப்போ தான் ஓட்டிட்டு இருக்கும்போது பஜாரில் வரும்போது என்னை கூப்பிடுறாங்க. அப்போ இருக்கும்போது சார் எனக்கு தெரியாது, அவர் யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் நஜிமுர் அண்ணன் நான் அவர் எனக்கு தெரியும். ஆமாம் அவர் எப்படி அறிமுகம் அப்படின்னா நான் சின்ன பிள்ளைல பஜனை பாட 4 வயசுல பஜனை பாட போகும்போது இந்த தாக்கத்துக்கு வசூல் பண்ண போவாங்கல்ல, அதுமாரி நிறைய எல்லா இடத்துக்கு வசூல் பண்ணும்போது நான் போகும்போது அந்த பையில அவர் வீட்டுக்கு நிற்காரு. நான் கீழே நின்று பஜனை காசு கேட்கேன். அவர் நாராயணன் சொல்லுவாரு எந்த ஒரு பஜனை அடிக்க இங்கே தான் பிள்ளையார் கோயில் அப்படின்னு டக்குனு சிப்பா கையெடுத்து அப்படியே டக்குனு 10 ரூபா போட்டு 10 ரூபா பெரிய விஷயமே. 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா. ஆனால் எந்த ஒரு 10 ரூபா போட்டு பின்னால் கொடுங்க அப்படின்னு இல்லை வேண்டாம் ஆனால் இப்போ கொடுக்குறாரு அப்ப எங்க தோழர் உடனே அதை பக்கம் நான் போகும்போதுலாம் பார்ப்பேன் 10 ரூபா போட்டாரு அப்படின்னு. நான் 1 ரூபா 50 தான் போடுவாங்க, யாரும் போட மாட்டேன். நான் போகும்போது வந்துட்டு அப்போ சார் கூப்பிடும்போது பக்கத்துல தான் நிற்கிறேன். அப்போ அதில் பார்ப்பேன் சின்ன பேரை பார்த்து அதுக்கு நான் அப்போ தான் பார்க்கேன். அதுக்கு பார்த்ததே இல்லை அவர் 30 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்க அவர். அப்போ இவர் நமக்கு தெரிஞ்சாதான்னு சொல்லி அப்புறம் சார் அன்னைக்கு அப்புறம் அறிமுகம் வந்து அப்போ தான் இந்த இடத்த வாங்கிக்கணும். அப்போ இந்த இடத்த வாங்கிக்கிறதுக்கு நான் ரோட்டில் நின்று நான் அப்படியே அவர் கூப்பிட்டு அப்படி எந்த ஊர் போகணுங்க எந்த ஊர் சார் பேர் பாண்டி வெரி குட் அப்படின்னு சொல்லி என்னை தொட்டி அப்போ தான் முதல்ல என்னை தொட்டி எவ்வளோன்னு கேட்காரு. நான் 80 ரூபா கொடுங்க ஜாஸ்தியாக இருக்குன்னாரு. இப்போ குறைய 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒன்றும் அப்படியே தட்டி விட்டு அதுக்கடுத்து நான் திருப்பி ஆட்டோ வந்து திருப்பி எனக்கு எதார்த்தமும் நான் பார்ப்பேன். அன்னைக்கு வந்தீங்க நீ அப்படின்னா அதுக்கடுத்து எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. வந்த நேரம் அப்போ எப்போ எனக்கு ஃபோன் அடிப்பாரு. திருப்பி சின்ன சின்ன வேலைக்கு சொன்னாரு. அதுக்கடுத்து நானும் அவரும் பிடிக்க முடியாத நம்பர் ஆகிடும். அப்புறம் இந்த இடத்த வாங்கணும். பின்னாடி உள்ள இடத்த நான் ரியல் எஸ்டேட் பண்ணதுனால பின்னாடி ஒரு இடத்த வாங்க முடியும். நம்ம பகவான் கைன்னு அந்த பின்னாடி ஒரு 3 ஏக்கரை நாங்கள் வாங்குவோம். அப்புறம் பகவான் பேரில் ஒரு பெரிய கல்யாணம் ஒன்று கட்டணும்னு இங்கே இந்த கோயிலுக்கு ஒரு வருமானம் வரணும்னு தெரியுது. அதனால இன்னொரு இடத்த வாங்குறோம். அது உறுப்புல இருக்கு. ஆமாம் அந்த இடத்த வாங்குறோம். ஆமாம் அந்த இடத்த வாங்கி வச்சிருக்கோம். அந்த இடத்துல இன்னும் இருக்காது. பகவான் கல்யாணம் பண்ண கட்டுறதுக்கு வாங்குறாரு. அதுக்கப்புறம் சார் எங்கேயும் பிரிக்கவே முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களாலும் எனக்கு ரொம்ப சார் அதாவது கணவன் மணிக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் பொறுமையா இருக்கிறது எப்படி மற்றவங்க எப்படி பேசணுங்கிறத உங்க மூலியமா நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் பாரு நமக்கு எப்படிலாம் விஜயகுமார் சார் எப்படிலாம் நம்மளுக்கு உடம்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பெரியவங்க ஆளுங்க அவங்களாம் எப்படி பேச ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. படிப்பு கொஞ்சம் கம்மியானாலும் இதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. உங்களை நீங்க எங்களுக்கு கிடைச்சி பெரிய பாக்கியம். அதான் சார் அதுக்கடுத்து எங்களோட அவன் என்னைக்கு அவங்க சந்திக்கணும் அன்னையிலிருந்து என் வறுமை என்னை விட்டு போயிடுச்சு சார். அதான் தெரியும். நான் அதிகமாக கஷ்டப்பட்டு இருந்தேன். அத்தை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த கொரோனா சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அவர் என்னைக்கு நான் அவர் தான் என்னை பார்த்து அனுப்பணும். அவர் என்ன பார்த்தோம்னா அதுல இருந்து என்னை வந்து வறுமை பெற்று அதுல இருந்து நான் என்னோட வாழ்க்கைக்காரன் முன்னிட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் விஜயகுமார் சார் தான். இந்த நேரத்தில் அவரை பற்றி நம்ம பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சேரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு 2 இது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. கொரோனா டைமில் செம்ம டஃப்பு. சார் இங்கே நாங்கள் ஜெர்மனி போயிட்டாங்க.
ரொம்ப கஷ்டமாகி போச்சு. லோன் மட்டும் எனக்கு மாதம் மாதம் ஒரு 12,000 கட்டணும். அப்போ எனக்கு 3,000 7,000 எனக்கு தேவை. அப்போ கண்ணெல்லாம் பிரிக்கிட்டு ஒன்றும் ஓடலை. என்ன செய்ய சம்பளம் சார் வேறு இல்லை என்ன செய்ய அப்படிம்போது திடீர்னு என் பாப்பா எப்படி என்ன ஃபோனு சார் ஃபோன் பண்ணுறாங்க. சும்மா சார் துறை என்ன எல்லாம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு சார் இருக்கேன் இன்னும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நல்லா இருக்கு சார் அப்படின்னு. ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு தாயே அப்படின்னு. நான் உடனே கனி அக்கௌண்ட் நம்பர் கேட்காங்க எப்படி கொடுக்கலாம் வேண்டாமான்னு சார் வேலை பார்ப்போம் எப்படி சார் அப்புறம் நீங்கள் கூடாத அப்படி நினச்சிட்டு இருக்கேன். திடீர்னு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன். சரி கொடுத்தோன்னா எனக்கு நினச்சேன் சரி கனி நம்மளுக்கு ஒரு இப்போது 7,000 தேவை. சரி சார் 2,000 3,000 தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அனுப்பிட்டேன். திருப்பி அடிச்சுட்டு தவிர என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிட்டு தவிர வருத்தப்படாத எல்லாம் முடிஞ்சது சொல்லி போய் அக்கௌண்ட்டில் பார்க்க 5,000 போட்டுருவாங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை. என்ன சார் இப்படி ஃபோன் பண்ணி சார் 5,000 போட்டு சார் வச்சுக்காடே நீ எனக்கு வந்து இது மாதிரி ஷாப் மாதிரி இருக்கா வச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அடுத்த செகண்டில் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஒன்றும் ஓடலை. என்னடா அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க என்ன செய்ய எப்படி சார் சொல்லிட்டாங்களோ நான் சொல்றது அப்போ சார் அம்மா தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு உடனே நான் திருப்பி சார் திருப்பி நான் ஃபோன் பண்ணி அம்மா ஃபோன் கட் பண்ணிட்டு திருப்பி சார் ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா நான் உண்மை சொல்லலாம் அப்படின்னு இது வந்து உடனே சார் ஃபோன் பண்ணுறேன். சார் எப்படி சார் நீங்கள் அம்மாட்ட சொல்லிட்டீங்க நீங்கள் கன்ஃபார்ம் நல்லா ஏன்னா நான் அம்மாட்ட வேற மாதிரி இருக்கும். அதனால என்ன நம்ம அப்படியே பழகிடும் நீ அப்படியே அந்த ஒன்று லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் நீ எங்கள் வீட்டில் பிள்ளை மாதிரி நீ எனக்கு சொன்னேன். உடனே சேர்த்து கட் பண்ணேன். உடனே மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்க என்னமா அப்படிங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க தவிர எங்கே இருக்க சரி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வா. ஏன்னா நான் ஊருக்கு வந்து ஒரு 15 பேருக்கு வீட்டு பொருளும் 2,000 நான் காசு கொடுக்குறோம். அதுல உன் பேரு லிஸ்ட்ல நான் எழுதிருக்கேன் நீ வா அப்படி எனக்கு தேவை 7,000 ரூபாய். ஆனா சார் 2,000 கொடுத்தாங்க மல்லிகை பொருள் கொடுத்தாங்க. ஒரு மாசத்துக்கு மல்லிகை பொருள் கொடுத்தாங்க. ஆனா சாமி பாருங்க எவ்வளவு இதுதான் நான் கேட்டேன் சாமி சாமியும் அந்த ஐயா கூட செய்யறாங்க. எனக்கு அது உண்மையிலே விஜயவாசரை மறக்க முடியாத ஒரு இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க செஞ்சுருக்காங்க நாமத்தில் வந்து எனக்கு. அப்போ இன்னொன்று வந்து எனக்கு இன்னொன்று வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு சுத்தமாக காசு இல்லை. எவ்வளோ செய்கிறாங்க இதெல்லாம் செய்ய எனக்கு ஒன்றும் வரல காசு இல்லை அப்பாவும் இல்லை வெளிநாட்டு சரி இப்போ வெளியில் ஃபஸ்ட்டு போன லேட் ஆகிடும் பைக்கு வேணும் உடனே போனேன் வீட்டை மாட்டேன் ஒரு 5,000 ஆயிரத்தி ரெடி கொடுத்தா வேலை கம்மியாக எனக்கு 5,000 வாங்கி கொடுத்தா பெட்ரோல் 4 ரூபாய் பெட்ரோல் வந்தேன். வந்தோடனே எப்படி இருந்து சார்னோடனே சார் இது திட்டினாங்க. திட்டினோடனே ஏற்கனவே பைக்கில் இருந்து வரல இல்லை சார் வரல. எனக்கு வந்து செலவு 400 ப்ளஸ் ஒரு 200 500 ஆனால் போகும்போது பாண்டிகிட்ட சொல்லாமல் போயிருவான் தோற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியில் 2,000 எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் ஓடலை. எனக்கு செலவு 5,000 போகும்போது வீட்டுக்கு வெட்டாவில் கீழே பண்டத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் அது ஒரு பெரிய வாழ்க்கை மறக்க முடியாத ஒன்று. அப்புறம் சரி சார் இறந்துட்டாங்க. அப்பவும் எனக்கு காசு இல்லை. அப்புறம் பாண்டி சில பண்ணி நீ வாரம் முக்கியம் நான் போடுறேன்லாம்ல நானும் சரி சொல்லி வந்தேன். ஆனால் பஸ் எப்படியோ ஏதோ என்ன செய்யணும் உடனே ஜூனி அடிக்கேன் பாண்டி ஏன்னா நான் மதுரை ஒரு பஸ்ல ஏறினேன் ரொம்ப லேட் ஆகிட்டேன் அப்படின்னா சரி மதுரையில் ஜாயின் பண்ணிக்க வேண்டிய சொல்லி எப்படியோ கட்டி கட்டி போயிட்டேன். போனா ஆனால் தெய்வம் பார்த்து வரும்போது ஏசி பஸ்ல வந்தேன். டிக்கெட் எல்லாம் போட்டு வந்து ஏசி பஸ்ல வந்து செஞ்சேன். இது நேற்று நைட்டு தூக்கமே இல்லை. நேற்று நைட்டு 12 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்டேட்டஸ்ல போட்டேன். ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில என் உயிரோட உண்மையிலே வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். ஆனா அதே மாதிரி தான் நான் விஜயகுமார் சார் எப்படி பண்றோம் அதே மாதிரி தான் சார். ஆனா யாரு சார் அப்படின்னா அது வந்து சார் அடுத்த பிறகு ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நான் ஓ பண்றேன் ஆனா கிஃப்ட் சந்தோஷம். நான் சாருக்கு ஃபோன் அடிக்கேன். ஆனால் அவருக்கு ஃபோன் எடுக்கல. அவர் ஃபோன் எடுக்கல. சரி எப்படிலாம் என்னை கூப்பிட எனக்கு நம்பிக்கை அவன் எப்படிலாம் என்னை கூப்பிடான்னு சொல்லிட்டு நான் 2 பிள்ளைங்களும் கொடுத்து 200 ரூபா கூட ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கேன். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். பஸ்ஸில் போயிட்டு 2 பேருக்கு போயிருக்கேன். பின்னாடி டிக்கெட் வந்துருக்கேன். எங்கே தாண்டி டிக்கெட் அப்படியே எடுக்காமல் போயிட்டு கேட்காம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுப்பீங்கன்னு டிக்கெட் ஆள் எடுத்துச்சு. யார் கேட்டால் அது பின்னாடி இருக்கு எங்கே ஹாஸ்பிட்டல் போகிறேன் பரவாயில்ல போயிட்டு வந்துட்டு டிக்கெட் எடுத்து போயிடும். அங்கே போய் இறங்கி முடிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வாங்கினா வெளியே கரெக்டாக அந்த பணம் காசுல டக்குனு அக்கௌண்ட் 4,000 பணம் கொடுத்து. ஆனால் சார் பேசலை என்கிட்ட.
பக்கம் இல்லை. அவனை அந்த பணம் கொடுத்து வீட்டுக்கு வந்தேன். அதுக்கடுத்து எனக்கு கூப்பிட்றேன், என்ன பண்ணி என்ன ஃபோன் அடிச்சிருந்த, உனக்கு பணம் நல்லா என்ன சார், என்ன சும்மா தோணுச்சு உனக்கு போட்டேன் அப்படின்னு. சரி சார். இப்படிலாம் இப்படி ஏகப்பட்ட அளவு எனக்கு நடந்துருக்கு. திருஷ்டிக்காரங்க ரூபா போட்டுருவாரு. ஆமா, உனக்கு என்ன தெரியாது, உனக்கு கொடுக்கணும்னு உனக்கு இது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே போட்டுருக்காங்க. கோயில் ஆட்டோக்காரங்க கிராஸ் ஆகி போனாங்க, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதான் போட்டேன் அப்படின்ட்டு. இப்படி பல உறுதினெல்லாம் பல தடவை நடந்திருக்கு. ஆஸ்பத்திரி போகும்போது அவசரமான சூழ்நிலை பூரா அந்த இடத்துல அவர் நினைச்சாலே போதும் எனக்கு வந்து மாட்டோம். இப்பவும் அது நடந்துகிட்டு இருக்கு. நல்ல மனிதர். இந்த கோயில் சொல்லி பிளாஸ்டிக் காளிராஜி என்னமா கடையாளி மண்டலுக்கு எட்டாவது அந்த எட்டாப்புறம் காலத்துல ராஜா வந்து இல்ல சார தெரியவே செய்யாது. அன்னைக்கு தேவியம்மா வந்திருக்கும் போது தான் உள்ளே நான் வரேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவர் பார்த்து அப்படி பிரமிச்சு தான் போய் நின்றுட்டு இருந்தேன்னா அவ்வளோ தூரம் இவங்க 2 பேரும் இங்கே டிரைவரும் சேர்ந்து அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. சொன்னதை தான் கேட்டிருக்கேன். அப்படி வந்து அவர் நடமான குபேரனா இருந்திருக்கேன். அந்த மாதிரி தான் அவர் சொல்லணும். அவரோட ஆசை இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் சாமிக்குங்கிறது அவரோட கனவு. அந்த கனவை இந்த ஊர்க்காரங்க அவங்க சொந்தங்கள் ஊர் சாமியோட டியூட்டிஸாக எல்லாரும் இருக்கீங்க இருந்து சிறப்பாக அழகா லாத்தி குளத்தில் கட்டின மாதிரி அழகா கட்டிங்க. அங்கே பாலகுமாரன் சாருக்கு வந்து ஒரு சின்ன குட்டி சிலை மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சாருக்கு நீங்க ஒரு அவர் வந்து நடமான குபேரனா இருக்காரு. அந்த குபேரனுக்கு நீங்க செலவு நீ மட்டும் சேர் சொல்லியிருந்தா சேர் இதுக்கப்புறம் அப்படி தெரிஞ்சிடல. இப்போ நான் ஒரு எழுதி விஜயகுமார் எட்டயபுரம் மண்ணின் இனிய மைந்தன் பகவான் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் பரம பக்தன் கடையெழு வள்ளல்கள் வரிசையில் வந்து நிற்க நம் காலத்து சிபி சக்கரவர்த்தி யோகிக்கோர் ஆலயம் கனவை விதைத்து சென்ற எம் மன்னவன் இன்று எம்மோடு இல்லை. இவர்தம் தவத்தால் எட்டயபுரத்தில் யோகிக்கோர் அருட்கூடம் தலைத்தோங்கி வருகின்றது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் குறளின் இலக்கணம் இவரே, இலக்கியமும் இவரே. வானுரையும் தெய்வமாக நின்று நம்மை வழிநடத்துகிறார் விஜயகுமார். எட்டயபுரம் யோகி அருட்கூடம் எங்கள் விஜயகுமாரின் தெய்வீக அன்பு அருளாட்சி செய்கிறது. அவரது ஆலய கனவு நனவாகும். அன்னை மாதேவகி அன்று சொல்லி சென்றார். அவருடைய ஆலய கனவு நனவாகும். அன்னை மாதேவகி அன்று சொல்லி சென்றார்கள். அவரது ஆத்மஸ்வரூபம் அழிவற்று நிற்கும் நம்மோடு. அவருடைய ஆத்மஸ்வரூபம் அழிவற்று நிற்கும் நம்மோடு என்றும் நம் இதயத்தில் வாழ்கின்றார் விஜயகுமார். யோகியும் அவர் நாமமும் போல எட்டயபுரமும் விஜயகுமாரும் என்றென்றும் இணைந்திருப்பர். நன்றி.